100 கிலோ பிரியாணி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹாப்பி மேரி லைஃப். Thank you. சோ எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸோ எதனால வந்துட்டு இப்படி வந்து நம்ம தனித்தனி தம்பி கேட்டரிங் ஹெட் இங்க வா, பசங்க எல்லாம் இங்க வாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எல்லாரும் இங்க வாங்க. வந்து ஸோ ஹலோ வியூவர்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப அமேசிங்கான பிரியாணி நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலி குரூப்ல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாட்டி அவங்க செய்கிறாங்க. நல்லபடியாக இருக்கு. பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் நம்ம போட போறோம். இது வந்து சிலோன் பட்டை. வாங்கின ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலோன் பட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட எசன்ஸ் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தமாக அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இதனால இன்னும் 2 கொடுங்க. சுருட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருக்கும். இன்னொரு கொடுங்க. யோசிபாய் ஏலக்காவும் இது போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காடமம் ஏலக்காய் போடுறாங்க. இது வந்து க்ளோஸ் கிராம்பு போடுறோம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டோம், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் ஆயில், அதையும் இப்போவே நம்ம ஊற்றி விட்டு ப்ராப்பராக வந்துட்டு டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். சாப்பிடலாம் ஒரு 10 நிமிஷம். நீங்களும் சாப்பிடுங்க தயவு செஞ்சு. ஆனால் இல்லை நான் இவங்க கூட சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. நாளைக்கு முன்னா சாப்பிட்டுக்கலாம். இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு நான் சாப்பிடுவேன். ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி ப்ரிப்ரேஷன் ஒர்க் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய சட்டி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மட்டன் பிரியாணி 4 சட்டி. ஆக்சுவலாக நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 100 கிலோ வந்துட்டு மட்டன் பிரியாணி, 10 கிலோ வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து செட்டிங் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஸ்வீட்டு கத்திரிக்காய் ரெண்டுமே செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு பிரியாணியோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே வந்துட்டு ஆனியன், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் இருக்குது, இதில் வந்து கத்திரிக்காய் இருக்குது, பைனாப்பிள் கேசரி. இந்த இன்னைக்கு இருக்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேசரி. ஸோ அதனால் நம்ம நல்லா தின்னாக வந்து கட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பேப்பர் கட் மாதிரி இருக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ஃபைனலாக மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நைட்டு வந்து ஸ்வீட்டு வந்துட்டு இப்படி ரேப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறப்ப இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறது. சி ஓகேவா. இதை இப்போ மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்துட்டு கேசரி வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது எப்படி தெரியுமா நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்? காஷ்மீரை காட்டுதல் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை பாருங்க. இதுதான் வந்து பர்ஃபெக்டான கேசரி. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பைனாப்பிள் போடுறோம். நல்லா சுற்றி போடுங்க, சுற்றி போடுங்க, சுற்றி போடுங்க. நாலு பிரியாணிக்கு 4 மசாலா. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற 100 கிலோ பிரியாணிக்கு வந்து மசாலா வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம். தக்காளி வந்து நம்ம தனியாக அளந்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்துட்டு மல்லி புதினா ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. அதுவும் வந்துட்டு எல்லாம் மெஷர்மெண்ட் தான். ஸோ எதனால் வந்துட்டு இப்படி வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்காக பண்ணுறப்ப வந்து நமக்கு ஈஸியாக வந்துட்டு மொத்தமாக தூக்கி ஒரே தட்டை நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவும் பிரித்து கொட்டிடலாம். ஸோ நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு சென்னையில் இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு தஞ்சாவூரில் ஒரு ஆர்டர் இருக்குது.
ஸோ பாஸ்மதி பிரியாணி ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம வந்து கேட்ரிங் பண்ணலாம். ஏன் பிரன் பாய் போட்டாச்சா? ஓகே. பச்சை மிளகா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு பச்சை மிளகா கிடைச்சிரும். பட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இப்போ வேறு ஆப்ஷன் இல்லாட்டி ஆப்வியஸாக நீங்கள் வந்துட்டு நார்மல் பச்சை மிளகா தான் போட்டாகணும். இப்போ வந்துட்டு தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டோம். தயிர் வந்துட்டு பாத்திரமா இருந்துச்சுன்னா தயிரும் சேர்த்து ஊற்றி வச்சிடலாம். தயிர் வந்து நம்ம வந்து கடைசியில் பஹார்லேயே வந்து டேரெக்டாக ஊற்றிடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல் அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்துட்டு தரமான கட்டை நமக்கு தேவை தான். வந்துட்டு நல்லா வந்துட்டு விறகு எரியும். இப்போ வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு செட்டிங் போட்டாச்சு. விறகுலாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பிரியாணி அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு பற்ற வச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 ஆச்சு. நம்ம வந்து ஒரு 11 மணிக்கு வந்துட்டு பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா ஃபயர் வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும். ஓகே, 8:30 நம்ம தம் உடைக்கிறப்ப ஒரு 11:30 இருக்கும். ரெண்டு ஒலை 4 பஹார். ஹே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட தான் பிரியாணி சமைக்கிறதுக்கு எது பெஸ்ட் விறகு அப்படின்னு கேட்குறீங்களா? குப்பு குப்புன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, பார்த்தாலே தெரியுதா? சவுக்கு விறகு தான். பிரியாணி ரிலேட்டடாக நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 100 கிலோ பிரியாணி ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்றுலேருந்து நம்ம என்னென்ன விஷயம் பண்ணோங்கிறத கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து மெயின் பிக்சர், சரிங்களா? ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கேட்டரிங் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ வந்து 425 கிலோ சட்டி தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம். 25, 25, 25, 1 more 25. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நெருப்பு எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக எரியுதுன்றது நீங்கள் வீடியோலேயே நல்லா பார்ப்பீங்க. இன்னொரு கம்பீர் எடுத்து போட்டுக்கோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கேட்ரிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கேட்ரிங் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்தாலும் சரி, நல்லா நுணுக்கமாக கற்றுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் இப்போ வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இது உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் 4 அடுப்பு, இந்த பக்கம் 2 அடுப்பு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருப்பு இருந்துச்சுன்னா நம்மளால வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து போட்டுருக்கோம். வந்து பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம வந்துட்டு போடுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக் சால்ட், சரிங்களா, கல்லுப்பு. இருபத்தி 25 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ உப்பு, இஞ்சி பூண்டு கூடவே நம்ம சேர்த்து போடுறோம். ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டோம், இப்போ கல்லுப்பு போட்டுட்டு இருக்கோம்.
ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மசாலா இறக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரெடியாக போகுது. எல்லாமே அபவுட் டு ஃபினிஷ். ஆனியன் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நாலு சட்டிலையுமே வந்துட்டு கறி போட்டாச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு வெந்துட்டு இருக்கு. ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் இது எல்லாமே நல்லா வந்துட்டு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அடுப்புல இருந்து அரிசியை வடித்து இதில் போட போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெருப்பு எரியிற இடத்துல வந்துட்டு பயங்கர அனலாக இருக்கும். நினைக்கிற மாதிரி கிடையாது, பயங்கர அனலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நாலு சட்டியில் பிரியாணி மசாலா செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. 2 சட்டியில் சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அங்கே இருக்கிற அரிசியை தேக்கி இந்த 4 சட்டிலையும் நம்ம போட போகிறோம். பிரியாணிக்கு மசாலாலாம் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஆளுங்க வந்துட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சரி, இந்த யூடியூப்லலாம் வீடியோ போடுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொல்லிடுவேன். நீங்களே யூடியூப்ல எடுத்துக்கிறீங்க, அதனால நோ கமெண்ட்ஸுங்கிறீங்களா? சரி நூறு, நீ என்ன நினைக்கிற சொல்லு. யூடியூப்லலாம் பிரியாணி செஞ்சு போடுறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? யூடியூப்ல அப்படி போட்டா என்ன ஒரு இது என்ன கிடைக்கும்னு காசு வந்து சொல்லிட்டாரு பாரு. எடுத்தோம்லாம் காசு கிடைக்காது. யூடியூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா. எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறோம்ல, யூடியூப் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு எக்ஸாக்ட் அதுதான் மேட்ரு. நீ சொல்லிட்டு அதுதான் சமூக வலைதளம். அது இப்போ நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி, இவங்களும் சமைப்பாங்கப்பா. ஆமாம், ஒரு இவங்களும் நல்லா சமைப்பாங்க, இவங்ககிட்டயும் ஒரு இது அந்த மாதிரி ஒரு இது. சரி, நீ யூடியூப்ல வந்துட்டு எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ண போற? இன்ஷா அல்லாஹ் ஒரு வேலையை கற்றதுக்கு அப்புறம் யூடியூப் தரமாக வேலை கற்றுக்கிட்டு வந்துட்டு நூறு வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன? RX பொறுக்கி. RX பொறுக்கி இவர்தான் அது. சரிங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட போகிறோம். 2 சட்டிக்கு 1 வடை. இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். கொடுமா போடலாமா? வந்து இங்கே மசாலா நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து அரிசியை போட்டு வடித்து மசாலாவில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம காட்டுங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கடல் தண்ணி மாதிரி புளிக்கணும், உப்பு கரிக்கணும். பத்தலை போடுங்க, இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. ஓகே, குளத்தண்ணி எப்படி இருக்கணும்? கடல் நீர் மாதிரி இருக்கணும். மசாலா எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி மசாலா. இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து அரிசியை எடுத்து இந்த 4 சட்டிலையும் போட்டு தம் போட போகிறோம். இதுதான் பிரியாணியோட மிக முக்கியமான தருணம். இப்போ நம்ம வந்து அரிசி வந்து எவ்வளோ % வெந்திருக்குன்றதை செக் பண்ணலாம். இம்ரான் பாய், அரிசி காட்டுங்க. ஹார்ட்லி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
இந்த கூடை வந்துட்டு எங்கே போனாலும் நாங்கள் கொண்டு போயிடுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு மேலே ஒரு துணியை போட்டு அரிசி இதில் வடித்து அப்படியே கொண்டு போய் அதில் கொட்டிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிங் ஆஃப் பிரியாணி இவர் பார்த்தீங்கனாலே தெரியும். செட்டிங் புட்டிங் எல்லாமே வந்துட்டு இவர் தான் பண்ணுவார். ரோஸ் பாய் பார்த்து சிரிச்சிருங்க. நீங்கள் சிரித்து வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சிரித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. சிரிச்சிட்டாரு, ஹாய் சொல்லிட்டாரு. ஸோ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கூப்பிட்றப்ப நீங்கள் எல்லாம் நேரில் வாங்க. நல்லா இவர் பார்த்தீங்கன்னா இம்ரான் பாய். இவர் வந்து பயங்கரமான வித்தக்காரர். இவர் யாரு? ஹாரிஸ் பாயா. சிக்கன் பொரிச்சிட்டு இருக்காரு. வரட்டும். இல்ல இதெல்லாம் எடிட்லாம் இல்லை, இது எல்லாமே வருங்க, எல்லாமே வரும். யாரு? யங் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் 100. இங்கே வாங்க 100 ஏதோ அவர் தான் வந்துட்டு 100. பார்த்தீங்கன்னா வீடியோவில் நிறைய கிளிப்பில் பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நல்லா பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை வரைக்கும் நம்ம கொட்டிகிட்ருக்கோம். தம் போடுறப்ப வந்து பிரியாணி மசாலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு உப்பு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு தம் உடைக்கிறப்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வந்து அரிசி உடைச்சிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க மசாலா எப்படி இருக்குன்னு. பர்ஃபெக்டாக வந்துட்டு மட்டன் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணிக்கணும். உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து 4 சட்டிலையும் டிவைட் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இந்த செட்டில் போட வச்சு இந்த செட்டில் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. துணி எதுக்கு சுற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தம்மானுன்றதுக்காக துணி சுற்றுறோம். இந்த பிரியாணி இப்போ வந்துட்டு தம் போட போகிறோம். ரிங்கு கட்டிட்டு மேலே தூக்கி போட்டோம். மேலே நெருப்பு போட்டோம். அடியில் இருக்கிற நெருப்பெல்லாம் மாறி மேலே போட்டோம். பார்த்தீங்கன்னா தம் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. தம் போடுறதுக்கப்புறமேட்டு பாடிலாம் பயங்கர எக்ஸாஸ்டட் ஆகும். ஸோ அதனால் நம்மளோட மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுவோம். ஸோ கோயிங் டு மேக் பட்டர் மில்க். அவர் கொடுத்துரு, இம்ரான் கொடு. நீ குடிச்சிட்டியா? இல்லை தரேன் இரு. நீ குடி. நீ குடிச்சிங்களா இல்லையா? ம். 2 சட்டி தம் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 2 சட்டி நம்ம தம் போட்டோம்னா முடிஞ்சது. தம்பி கேட்ரிங் ஹெட் இங்கே வா. பசங்க எல்லாம் இங்கே வாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எல்லாரும் இங்கே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இன்னும் 4 பேரா? கரெக்டா? டோட்டல் 15 பேர் தானே? சரி, ஓகே, ரைட்டு. தம்பி ஃபோன் யூஸ் பண்ணாதப்பா. ஹேர் கேப் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்களா? ஒயிட் ஷர்ட் எல்லாத்துக்கும் இருக்கா? எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போட்டுங்க. சரியா? ஹேர் கேப் எல்லாரும் போட்டுங்க. இன்னைக்கு என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மிக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா. சரிங்களா? ஸ்வீட் வந்துட்டு கேசரி, கத்திரிக்காய் கட்டா, சிக்கனில் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட்ரு, சிக்கன் கொண்டாட்டம் ஸ்டார்டர் பேர் என்னது? சிக்கன் கொண்டாட்டம். பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு மெனு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளேட்டில் அடித்து உங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பாடு. சரிங்களா? நீட்டாக கொண்டு போய் இலையை ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. இலை எடுத்துகிட்டு வாங்க. போடு. வாழையில போடு. வாழையில போட்டோமா? சரியா? ஸ்வீட்டு, கத்திரிக்காய், தயிர் பச்சடி. சரிங்களா? சாப்பாடு இந்த இடத்துல வரணும். சரியா? சாப்பாடு எப்படி பார்த்து வைக்கணும்னா இப்படி கொட்டக்கூடாது. சரிங்களா? சாப்பாடு உங்களை பார்த்து வைக்கணும். தட்டு எடுத்து உங்களை ஃபேஸ் பண்ணி வைக்கணும். சரியா? எல்லாரையும் வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணணும் நீங்கள். சரிங்களாப்பா? எல்லாத்துட்டையும் நல்ல பேர் வாங்கணும். சரிங்களா? எல்லாம் சின்ன பசங்களா இருக்கீங்க, நல்லா டீசெண்டாக எல்லாத்துக்கும் சூப்பராக வந்துட்டு பண்ணிடுங்க. நல்லா பண்ணிடுவீங்களா? இடையில ஃபோன் கால் பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. சரியா? என் பேர் ஹபீப், ஷெஃப் ஹபீப்னு யூடியூப்ல அடிச்சிங்கன்னா வரும். சரியா? நான் வந்து கோயம்புத்தூர். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ கேட்டரிங் பண்ணுறோம். சரிங்களா? எல்லாரும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். நாங்கள் என்னதான் அங்கே நெருப்பில் உட்காந்து சமைச்சாலும் நீங்கள் எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து எங்களுக்கு பேர் கிடைக்கும். புரியுதா? அதனால வந்து நீட்டாக பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். எல்லாம் சூப்பராக பண்ணுங்க. உன் பேர் என்னம்மா? யோகேஷ். ரவீன். கிஷோர். நல்லா கட்சா நல்லா சொல்லு. கிஷோர். ஓகே. உன் பேரு? சஞ்சய்.
சஞ்சய், 2 சஞ்சய் இருக்கீங்க, பக்கத்து பக்கத்துல இருக்காதீங்க. பேரு சுரேஷ், நல்லா பண்ணும். உங்க பேருப்பா? மணிகண்டன். ராஜ்குமார். முகமது ஆசிப். முகமது சுஹைல். கைஃப். சரி கைஃப், எல்லாத்தையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? எல்லாமே யூடியூப்ல வருவீங்க, வீடியோ வரும், சரியா? ப்ராப்பரா எல்லாம் பண்ணிக்கணும், சரியா? ஓகேப்பா. இலையெல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு எடுத்து வச்சுக்கங்க, செட்டிங்கா போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே. இன்னைக்கு மெனுவில் என்ன ஸ்டார்டர்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொண்டாட்டம். அதுக்கு தான் இப்போ நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் சிக்கனை போட்டு ஃபுல்லாக மேரினேட் பண்ணிடுவோம். பார்க்குறப்பவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்டருங்க. ஸோ கல்யாண வீட்டிலலாம் வந்து நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நீங்கள் நம்மளை கூப்பிடுங்க, சூப்பராக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம். வா 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 சிக்கன் கொண்டாட்டம் வேறு லெவலாக ரெடி ஆயிருச்சு. நம்ம பந்தியில் சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து தம் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாமே பந்திக்கு போக போகுது. 100 கிலோ மட்டன் பிரியாணி, 10 கிலோ வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி. ஓகே, அண்ட் ஸ்வீட்டு கத்திரிக்காய் எல்லாமே ஏற்றி நம்ம பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கொண்டாட்டம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ நம்மளோட குக்கிங் பார்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கிளைண்ட் எல்லாமே வந்து திருப்தியாக சாப்பிடணும். அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான சர்வீஸில் தான் இருக்கு. ஸோ நம்ம சர்வீஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம போய் இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடலாம். வாங்க. We are going to open dum, okay? உள்ள பாருங்க எப்படி இருக்குங்கிறது. உங்களுக்கு சாராவான பிரியாணி, இந்த மாதிரி பர்ஃபெக்டான வெட்டிங் பிரியாணி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா feel free to contact us, Feeding Stuffs Caterers and Event Planners. Thank you so much. ஸோ பர்ஃபெக்டான பிரியாணி எப்படி இருக்கணும்னா, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கஹ்பீரில் ஒரு சொட்டு சாப்பாடு ஓட்டக்கூடாது. இது பாருங்க, மீட்டு, தட்ஸ் இட். பிரியாணி வந்து இப்போ வந்துட்டு லைவாக வந்துட்டு டைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. கல்யாண வீட்டு பிரியாணி இதுதாங்க. பிரியாணி வச்சலோ தம்பி, சூடா பிரியாணி கொடுமா. சூடா இருக்குது, சாப்பிட வைமா. சாப்பிடுது சாப்பிடுது. ஸ்வீட் எடுத்துட்டு தம்பி, ஸ்வீட்டா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் இன்னைக்கு. ஸோ ஒய்ஃபோட வந்திருந்தோம் சாப்பிட்றதுக்கு வெட்டிங்க்கு. ஸோ வெட்டிங் முடிஞ்சு ஸோ சாப்பிட போயிருந்தோம். கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி பாய் வீட்டு பிரியாணினாலே சூப்பராக தான் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த பாய் வீட்டு பிரியாணி வேறு லெவல் ஆக்சுவலி. ஸோ ஒரு 2 வாய் தான் வச்சோடனே யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, அவரே கரெக்டாக வந்துட்டார். ஸோ கார்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த குவாலிட்டி டேஸ்ட் ஃபுட்டு தானே முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் விருந்தோம்பல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படி அதை விட வேறு என்ன வேர்ட் சொல்லணும்னு தெரியல. செம்ம சூப்பர் டேஸ்ட் ஆக்சுவலி. நல்ல வீட்டில் பண்ணுற பிரியாணி வைப் நல்லாவே இருந்தது. ஸோ ஹாப்பி டு ஹேவ் திஸ் பிரியாணி. நான் கேரளாவில் இருக்கேன் ஆக்சுவலி. ஒரு நல்ல பிரியாணி ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரு விருந்து, எனக்கு ஆக்சுவலி நிஜமாக விருந்து தான். 3 ரவுண்டு முடித்தேன். ஸோ நான் ரொம்ப ரெஃபர் பண்ணுறேன். ஸோ செஃப் ஹபீப், ஸோ யார் வீட்டில் வெட்டிங்னா தேடி போய் பிடிங்க, யூடியூப்பில் இருக்கார். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஹோம் மேக் பிரியாணி ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். Hi, usually I won't prefer Tamil Nadu biryani. I am from Kerala. So, ഞാൻ എപ്പോഴും എനിക്ക് കേരളത്തിലെ നാട്ടിലെ ബിരിയാണിയാണ് കൂടുതൽ ഇഷ്ടം. തമിഴ്നാട് ബിരിയാണി എനിക്ക് ഒട്ടും ഇഷ്ടമല്ല.
പക്ഷെ ഇന്നിവിടെ എന്റെ ഫ്രണ്ടിന്റെ കല്യാണത്തിന് വന്നപ്പോൾ ബിരിയാണി സൂപ്പറായിട്ട് മട്ടൻ അങ്ങനെ പ്രിഫർ ചെയ്യില്ല. പക്ഷെ ബിരിയാണി നല്ല അടിപൊളിയാണ്, സൂപ്പറാണ്. എല്ലാവരും ഷെഫ് ഹബീബ് ഈ അക്കൗണ്ട് നോക്കി ഇവരെ നമുക്ക് സജസ്റ്റ് ചെയ്യാം. നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും പാർട്ടി ഇവന്റ്സ് ഒക്കെ വരുന്നു നിങ്ങൾക്ക് ഇവരെ കോൺടാക്ട് ചെയ്യാം. അടിപൊളി ബിരിയാണിയാണ്. ஸோ ஹலோ வியூவர்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு ரொம்ப அமேசிங்கான பிரியாணி நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு இந்த பிரியாணி. ஸோ இது என் தம்பி பண்ணாதுக்காக சொல்லலை, ரியலாக சொல்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி அடிச்சுக்க முடியாது. லைக் அந்த பிரியாணியோட டெக்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை அந்த மட்டன் பீசஸோடைய அந்த சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரியல் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா ப்ளீஸ் செஃப் ஹபீபை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் தேங்க் மீ லேட்டர். தேங்க்யூ ஸோ மச். பிரியாணி சிக்கன் இருந்துச்சு, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. கல்யாணத்தில் சாப்பாடு நல்லா சிறப்பாக ஆக்கியிருந்தீங்க. சாப்பாடு சிறப்பாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சுருந்தீங்க. எல்லாமே பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. பிரியாணி இஸ் பெஸ்ட், இஸ் குட். அடுத்த கேட்டரிங் நம்ம ஹபீபுக்கு தான். நல்லபடியா இருந்துச்சு. நல்ல ருசியா நல்ல மனமா நல்லா செஞ்சிருந்தாப்புல. எங்க ஃபேமிலி குரூப்ல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7வது வாட்டி அவங்க செய்யறாங்க. நல்லபடியா இருக்கு, எல்லாம் நல்லபடியா சர்வீசிங் எல்லாம் நல்லா பக்காவா இருக்கு. நாங்க இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம். அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு. ஹபீப் அண்ணா பிரியாணிக்காக தான் 2 hours டிராவல் பண்ணி வந்தோம். பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். அது செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் தான். நீங்களும் இது பிரியாணி சாப்பிடணும்னா புக் பண்ணுங்க. Wish you happy married life. Thank you. So எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கா? உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். சிக்கன் கொண்டாட்டம். சிக்கன் கொண்டாட்டம் அப்புறம் சிக்கன் கொண்டாட்டமா இருக்கா? பேரே சிக்கன் போட்டுட்டோம். சூப்பர். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு வந்திருந்தோம். பசங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க. பிரியாணி காரமும் இல்ல, கரெக்டான இதுல இருந்தது, பதத்துல நல்ல சூப்பரா இருந்தது. ரைஸ்லாம் பசங்களும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சோ உங்களுக்கு இதே மாதிரி எம்மியான பிரியாணி வேணும் அப்படின்னா நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை மாதிரி நீங்களும் ருசிச்சு சாப்பிட்டு உண்மையிலே நான் சொன்னது கரெக்டான நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட் லாகர் ஓகே. ஃபுட் சூப்பரா இருக்கு. பிரியாணி அல்டிமேட்டா இருக்கு. இந்த மட்டன் பீஸ்லாம் நல்லா ஜூஸியா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. பிரியாணி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர். நல்லா சாப்பிடுறீங்களா? நல்லா சாப்பிட்டேன். சிக்கன் கொண்டாட்டம் ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்வீட் வேற லெவல், ரொம்ப நல்லா இருக்கு. கத்திரிக்காய் கட்டாவும் சூப்பரா இருக்கு. ஓவரால் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.